வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம photosynthesis in higher plants இந்த லெசன்ல இருந்து early experiments part 2 பார்க்க போறோம். photosynthesis அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு physico-chemical process. இந்த ப்ராசஸ்ல plants என்ன பண்ணுது அப்படின்னா லைட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ச்சாக ஃபார்ம் ஆகும் இல்லையா? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக இருக்குது. உணவுக்கான முதன்மை ஆதாரமாக இருப்பது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிலீஸ் ஆக்சிஜன் இன்டு அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் தான். வான் ஹெல்மன்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு. அந்த பிளான்ட்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னா 2.3 kg. இந்த பிளான்ட்டை ஒரு பாட்டில் வளர்த்தாரு. அந்த பாட்டில் எவ்வளவு சாயில் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா 90.9 kg சாயில் எடுத்துக்கிட்டாரு. ஓகே, ஒரு பாட்டில் 90.9 kg சாயிலும் ஒரு வில்லோ பிளான்ட்டும். வில்லோ பிளான்ட்டோட வெயிட் எவ்வளவு இருந்தது? 2.3 kg. இந்த பிளான்ட்டை 5 வருஷமாக வெறும் வாட்டர் மட்டும் கொடுத்து வளர்த்துட்டு வந்தார். 5 வருஷத்துக்கு பிறகு அந்த பிளான்ட்டை ரீபாட் பண்ணி தனித்தனியாக வே பண்ணும்போது பிளான்ட்டோட வெயிட் எவ்வளவு இருந்தது? 77 kg பிளான்ட்டோட வெயிட் இருந்தது. சாயிலோட வெயிட் 90.8 kg சாயிலோட வெயிட் இருந்தது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஏர்லியராக என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? சாயிலில் இருந்து தான் பிளான்ட்ஸ் நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணி இவ்வளோ பெருசாக வளருது அப்படின்னு நினச்சாங்கல்ல, அந்த கான்செப்டை அப்படியே மாறிடுச்சு. பிளான்ட் வளரும்போது குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும், இந்த குளுக்கோஸ் தாவரங்கள்லாம் ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கும் எவிடன்ஸ் வந்து 1854 ஜூலியஸ் வான்சாக்ஸ் ப்ரொவைட் பண்ணார். இது மட்டும் இல்லை, இவரோட சப்சிக்வெண்ட் ஸ்டடீஸ், பிளான்ட்டில் பண்ண சப்சிக்வெண்ட் ஸ்டடீஸ் எதை ரிவீல் பண்ணுச்சு அப்படின்னா பிளான்ட்ஸில் க்ரீன் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இந்த க்ரீன் சப்ஸ்டன்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர்க்குள்ளாடி இருக்குது. பிளான்ட் செல்லுக்குள்ளாடி ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர்க்குள்ளாடி இந்த க்ரீன் சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணார். இப்போ நமக்கு தெரியும், ஜூலியஸ் வான்சாக்ஸ் சொன்ன அந்த க்ரீன் சப்ஸ்டன்ஸ் என்னது? குளோரோஃபில். அவர் ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளாடி க்ரீன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுன்னு சொன்னார்ல, அந்த ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் என்னது? குளோரோப்ளஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். பை த மிடில் ஆஃப் 19th century ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்னலாம் கீ ஃபீச்சர்ஸ் வேணுமோ அந்த கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிய வந்தது. என்ன? பிளான்ட்ஸ் லைட்டை யூஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான்ட்டு எதை யூட்டிலைஸ் பண்ணிக்குது? கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இப்படிங்கிற கான்செப்ட் தெரிய வந்ததில்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எம்பரிக்கல் ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இந்த எம்பரிக்கல் ஈக்குவேஷன் ஆக்சிஜன் இவால்விங் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸோட டோட்டல் ப்ராசஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. இந்த மிடில் ஆஃப் 19th century தான் இந்த எம்பரிக்கல் ஈக்குவேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த எம்பரிக்கல் ஈக்குவேஷன் ஆக்சிஜன் இவால்வ் ஆகக்கூடிய ஆர்கானிசத்தில் உள்ள டோட்டல் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இந்த எம்பரிக்கல் ஃபார்முலா இருந்தது. கார்னீலியஸ் வான் நீல் இவர் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் பர்பிள் அண்ட் க்ரீன் பாக்டீரியாவில் செய்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி, அவரோட ரிசர்ச் பேஸ் பண்ணி என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா photosynthesis is a light dependent reaction. In this light dependent reaction, hydrogen from a suitable oxidizable compound reduces carbon dioxide to carbohydrate. இந்த H2A எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரு ஆக்சிடைசபிள் காம்பவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த A வந்து ஓவா இருக்கலாம் அல்லது எஸ்ஸா இருக்கலாம். ஓகே, ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? ஒரு ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதோ அல்லது எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி போகிறதோ, அப்படி இல்லைன்னா
ஆக்சிஜன் ஆட் ஆகிறது. இதில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன்னு சொல்லுவோம். இங்கே இந்த H2Aவை என்ன சொல்கிறோம், ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் சொல்கிறோம்ல. இதில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டுனா என்ன ஃபார்ம் ஆகும், A ஃபார்ம் ஆகும். ஸோ H2A இஸ் ஆக்சிடைஸ் டு A இல்லையா. இந்த ஹைட்ரஜன் தான், இங்கே ரிமூவ் ஆன ஹைட்ரஜன் தான் எதற்கு பயன்படுதான், இந்த கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய செய்வதற்கு அல்லது கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஹைட்ரஜன் யூட்டிலைஸ் ஆகுது. கிரீன் பிளான்ட்ஸில் ஹைட்ரஜன் டோனாரா என்ன இருக்குது, வாட்டர். வாட்டர் ஹைட்ரஜன் டோனாரா ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா வாட்டர் ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன இவால்வ் ஆகும், ஆக்சிஜன் இவால்வ் ஆகும். ஸோ ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் இவால்வ் ஆச்சுன்னா அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஆக்சிஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன, டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்சிஜன் இவால்வ் ஆச்சுன்னா அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷனை என்ன சொல்லுவோம், ஆக்சிஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ். வேரஸ் இன் சம் ஆர்கானிசம் ஆக்சிஜன் do not release during photosynthesis. அந்த photosynthesis என்ன சொல்லுவோம், anoxygenic photosynthesis. ஸோ anoxygenic photosynthesis அப்படின்னா என்ன, சில photosynthesisல they won't release oxygen. அதுக்கு பதிலாக சல்ஃபரோ சல்ஃபேட்டோ என்ன ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுதோ அதை பொறுத்து சல்ஃபர் சல்ஃபேட் இந்த மாதிரியான காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை என்ன சொல்கிறோம், anoxygenic photosynthesis. In certain bacteria ஹைட்ரஜன் டோனாரா வாட்டர் இருக்காது, இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் ஹைட்ரஜன் டோனாரா இருக்கிறது யாரு, H2S. ஸோ H2S வந்து ஹைட்ரஜன் டோனாரா இருக்கும்போது H2S ஆக்சிடைஸ் ஆகி எதை ப்ரொடியூஸ் பண்ணோம், சல்ஃபரை ப்ரொடியூஸ் பண்ணோம். இது சல்ஃபரை ப்ரொடியூஸ் பண்ணுதா அல்லது சல்ஃபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படிங்கிறது டிபெண்டிங் ஆன் த ஆர்கானிசம் which involving in photosynthesis. During photosynthesis ஆக்சிஜன் இவால்வ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும்ல. இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ரிலீஸ் ஆகுதா அல்லது வாட்டர் மாலிகுல்ல இருந்து ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஆக்சிஜனை எடுத்துட்டாங்க, O18. இதை நம்ம என்ன சொல்கிறோம், லேபிள்ட் ஆக்சிஜன்னு சொல்கிறோம், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆக்சிஜனை ஃபர்ஸ்டில் கார்பன் டை ஆக்சைடு கூட பிளான்ட்டுக்கு கொடுத்தாங்க. எப்போ, டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் அது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனை டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆக்சிஜனில் நம்ம லேபிள் பண்ண ஆக்சிஜன் இல்லை. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த லேபிள்டு ஆக்சிஜன் O18 ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் இருக்குதுல்ல, அதை வாட்டர் மாலிகுல் கூட கொடுத்தாங்க. இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ரிலீஸ் ஆன ஆக்சிஜனை டெஸ்ட் பண்ணும்போது அதில் நம்ம கொடுத்த அந்த லேபிள்டு ஆக்சிஜன் இருந்தது, O18 இருந்தது. ஸோ இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து வரலை, எங்கேருந்து வருது ஆக்சிஜன், நீர் மூலக்கூறுலேருந்து வாட்டர்லேருந்து தான் ஆக்சிஜன் லிபரேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான கீ கான்செப்ட் எல்லாம் இப்போ ஓரளவு தெரிய வந்துட்டுல. இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு, ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுல்லேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அப்போது ஒரு வாட்டர் மாலிகுல்ல இருந்து எத்தனை ஆக்சிஜன் ரிலீஸ் ஆக முடியும், ஒரு வாட்டர் மாலிகுல்னா half O2 இல்லைன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் எலிமெண்ட் இல்லையா. அப்போ ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆனால் நமக்கு ஒரு ஆக்சிஜன் இவால்வ் ஆகும் அல்லது லிபரேட் ஆகும் இல்லையா. அதனால ரூபனும் கேமனும் 1941 இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணாங்க. எப்படி, இதுக்கு முன்னாடி நம்ம 6H2O தான் போடுவோம். இப்போ நமக்கு தெரியும் ஆக்சிஜன் லிபரேட் ஆகிறது எங்கே உள்ளது, வாட்டர் மாலிகுல்லேருந்து வரக்கூடியது. அப்போ 6 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட் ஆகணும்னா எவ்வளோ வாட்டர் மாலிகுல் இன்வால்வ் ஆகிருக்கணும், 12 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இன்வால்வ் ஆகிருக்கணும்ல. ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ரீஅரேஞ்ச் பண்ண ஃபார்முலா என்னது, 6CO2 + 12H2O
In the presence of sunlight in chloroplast, what do? They produce carbohydrate. இந்த carbohydrate இதை நம்ம என்ன சொல்கிறோம்? குளுக்கோஸ் ப்ளஸ் என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது? வாட்டரும் ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்சிஜன் லிபரேட் ஆகிரும். அப்போது நம்ம கெமிக்கல் இக்குவேஷன் படிக்கிற மாதிரி இது ஒரு சிங்கிள் ப்ராசஸ் இல்லை. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஒரு மல்டி ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த டாப்பிக்லேருந்து முந்தைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்கவிருக்கிறோம். கொஷின் நம்பர் 1. Oxygen is not produced during photosynthesis by Cycas, Nostoc, green sulfur bacteria, Cara. எந்த ஆர்கானிசத்தில் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகாது ஃபோட்டோசிந்தசிஸ் சமயத்தில்? ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? அன்ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லையா? ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சைக்கஸ். சைக்கஸ்ங்கிறது ஒரு ஜிம்னோஸ்போம் இல்லையா? இந்த ஜிம்னோஸ்போமில் வாட்டர் வில் பி ஆக்டர்ஸ் ஹைட்ரஜன் டோனார். வாட்டர் ஹைட்ரஜன் டோனராக ஆக்ட் பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக என்ன இவால்வ் ஆகும்? ஆக்சிஜன் இவால்வ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் என்னது? நாக்ஸ்டாக். நாக்ஸ்டாக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஆல்கேலையும் எது தான் ஹைட்ரஜன் டோனராக ஆக்ட் பண்ணுது? வாட்டர் மாலிகுல். ஸோ அங்கே என்ன தான் ரிலீஸ் ஆகும்? ஆக்சிஜன். நெக்ஸ்ட் ஒன் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு ஹைட்ரஜன் டோனராக ஆக்ட் பண்ணுறது என்னது? ஹைட்ரஜன் சல்ஃபேட். ஸோ இங்கே தான் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஹைட்ரஜன் டோனராக ஆக்ட் பண்ணுறதுனால சல்ஃபர் அல்லது சல்ஃபேட் தான் அங்கே ரிலீஸ் ஆகுமே தவிர ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகாது. ஸோ ரைட் ஆப்ஷன் எது? கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. இன்னொரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன? கேரா. கேரா நமக்கு தெரியும், கேராவும் என்னது? கிரீன் ஆல்கே. ஸோ ரைட் ஆப்ஷன் இஸ் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. நெக்ஸ்ட் கொஷின். Anoxygenic photosynthesis is characteristics of. ஃபர்ஸ்ட் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க? எங்கே ஆக்சிஜன் லிபரேட் ஆகாது அப்படின்னு. இப்போ அதை அன்ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸ்னே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோடோஸ்பைரில்லம், ஸ்பைரோகைரா, கிளமைடோமோனாஸ், அல்வா. Anoxygenic photosynthesis is characteristics of. அப்போது ரோடோஸ்பைரில்லம் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. வேறு என்னெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க? ஸ்பைரோகைரா, கிளமைடோமோனாஸ், அல்வா. இந்த ஸ்பைரோகைரா இஸ் அ ஃபிலமெண்டஸ் ஆல்கே, கிளமைடோமோனாஸ் இஸ் அன் யூனிசெல்லுலார் ஆல்கே, அல்வா அதுவும் ஒரு தாலஸ் இல்லையா? ஸோ இந்த மூணுமே என்னது தான்? ஆல்கே. ஆல்கேயில் ஹைட்ரஜன் டோனாராக ஆக்ட் பண்ணுறது என்னது? வாட்டர் மாலிகுல். அப்போது இங்கே அன்ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே மட்டும்தான் நடக்கும்? ரோடோஸ்பைரில்லத்தில் H2S acts as the hydrogen donor. So which is the right option? Rhodospirillum. Next question. Oxygenic photosynthesis occurs in. Oxygenic photosynthesis என்ன? During photosynthesis oxygen evolve ஆகும் இல்லை? அது எங்கே நடக்குது? Chromatium, Oscillatoria, Rhodospirillum, Chlorobium. இந்த Chromatium, Rhodospirillum, குளோரோபியம் இந்த மூணுமே என்னது? பாக்டீரியா. பாக்டீரியாவில் என்ன மாதிரியான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்? அன்ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஆசிலட்டோரியா இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். which of the following categories of organism do not evolve oxygen during photosynthesis? எந்த ஆர்கானிசத்தில் ஆக்சிஜன் இவால்வ் ஆகாது? ஆப்ஷன் பாருங்கள். ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கே வந்து ஒரு ஆல்கே, இதில் ஆக்சிஜன் இவால்வ் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து இந்த கொஷினுக்கு ரைட் ஆப்ஷன் இல்லை. அடுத்து பாருங்கள். ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. நீங்கள் அது ரெட் கலரில் இருக்குது அதனால இது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணாதோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அங்கே என்ன மாதிரியான குளோரோபிளாஸ்ட் இருக்கும்? பாக்டீரியோ குளோரோபிளாஸ்ட்ல. ஸோ அந்த பாக்டீரியோ குளோரோபிளாஸ்டில் அல்லது பாக்டீரியோ குளோரோஃபில்லால் வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் அது எங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை யூட்டிலைஸ் பண்ணிக்குது? H2Sல இருக்கக்கூடியது. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா தான் ஆக்சிஜனை இவால்வ் பண்ணாது இல்லை?
whereas C4 plants பாருங்க, C4 plants they are angiosperm. வாட்டர் மாலிகுல் தான் இங்க ஹைட்ரஜன் டோனரா ஆக்ட் பண்ணுது. ப்ளூ கிரீன் ஆல்கேலயும் ஹைட்ரஜன் டோனரா ஆக்ட் பண்றது என்னது வாட்டர் மாலிகுல் தான். ஸோ photosynthetic பாக்டீரியாவை தவிர all the other trees, red algae, C4 plants with Kranz anatomy, blue green algae இதுல எல்லாமே ஹைட்ரஜன் டோனரா இருக்கிறது யாரு? H2O. whereas பாக்டீரியால மட்டும்தான் எது ஹைட்ரஜன் டோனரா இருக்கு? H2S. so which is the right option? Photosynthetic bacteria is the right option. Next question. Maximum photosynthesis takes place by phytoplankton, zooplankton, marsh plant, woody plants. Maximum photosynthesis எதன் மூலம் நடக்குது அப்படின்ட்டு. Phytoplankton கண்ணுக்கே தெரியாத யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இல்லையா? zooplankton அதே மாதிரி தான் யூனிசெல்லுலார் அனிமல்ஸ். மார்ஷ் பிளான்ட்ஸ்னானது மார்ஷி ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். வுட்டி பிளான்ட்ஸ்னானது நம்ம ஃபாரஸ்ட்லலாம் பார்க்குறோம்ல, ஜஜாண்டிக்கா பெரிய ட்ரீஸ் இருக்குதுல்ல, அதுதான். ஸோ கொஷினை பார்த்தோன்னா நம்ம என்ன நினைப்போம்? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி நிறைய கார்போஹைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த பிளான்ட்ஸ் தான், ஜஜாண்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு நினைப்போம்ல. பாருங்கள், வேர்ல்டில் 30% தான் என்ன இருக்குது? லேண்ட் இருக்குது. அந்த 30% லேண்டில் பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா ரொம்ப குறைவு. 70% ஆஃப் எர்த் என்னவா இருக்குது? வாட்டராக இருக்குல்ல. இந்த வாட்டரில் இருக்கிறது தான் என்னது? ஃபைட்டோபிளாங்டான்ஸ். ஃபைட்டோபிளாங்டான் யூனிசெல்லார் ஆர்கானிசமாக இருந்தால் கூட அதோட எஃபிஷியன்சி, ஃபோட்டோசிந்தஸ்டிக் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி அதோட அடாப்டபிலிட்டி, அதோட கேரக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் எதில் நடக்குது? வுட்டி பிளான்ட்ஸ்லையா? Phytoplankton இல்லையா? Phytoplankton. So this is the right option. Next question. A photosynthesizing plant is releasing O18 more than the normal. The plant must have been supplied with, and the O18 எது கூட சப்ளை பண்ணணும்? ஓசோன் கூடயா? H2O with O18 நீரில் உள்ள வாட்டர் மாலிகுலில் உள்ள அந்த ஓக்கு கூட அந்த லேபிள்டு O18 கொடுக்கணுமா? கார்பன் டை ஆக்சைடு வித் O18, கார்பன் டை ஆக்சைடில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் மாலிகுல் கூட O18 கொடுக்கணுமா? இல்லை கார்போஹைட்ரேட் வித் O18. O3 ஓசோன் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸில் எங்கேயுமே இன்வால்வ் ஆகலைல்ல. ஸோ திஸ் இஸ் த ராங் ஆப்ஷன். H2O வித் O18, H2Oவில் லேபிள்டு O18 கொடுக்கும்போது தான் ரிலீஸ் ஆன ஆக்சிஜனில் லேபிள்டு O18 இருந்ததை பார்த்தோம்ல. ஸோ நமக்கு நிறைய O18 கிடைக்கணும் அப்படின்னா எது கூட கொடுக்கணும்? H2O கூட கொடுக்கணும். ஸோ which is the right option? H2O with O18. கார்பன் டை ஆக்சைடு கூட O18 கொடுத்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகக்கூடிய ஆக்சிஜனில் அந்த O18 இருக்காது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் end product of photosynthesis. So இதுவும் wrong option. So which is the right option? H2O with O18. அன்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்ம photosynthesis in higher plants இந்த டாபிக்ல early experiments part 2 பார்த்தோம். இந்த பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் கூட பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Wish you all the best. Stay blessed. Thank you.